நன்றி சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. Thank you. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தில் அவர்கள் மாராவில் வந்தபொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிட்டார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அநேக எச்சரிப்பான அவர்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாத, நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாத நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். பைபிளில் ஆண்டவர் எல்லாருடைய பாசிட்டிவும் நெகட்டிவும் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, கற்றுக்கொள்ளக்கூடாதது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுபோல் உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நிறைய மனிதர்கள் ஆண்டவர் நமக்கு நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். நிறைய பேர்கிட்ட நல்ல குணங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம், நல்ல உதாரணங்களை கற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் சில தீமையான மனிதர்களையும் கர்த்தர் கொண்டு வர்றார். எதுக்கு கொண்டு வர்றாருன்னா, அவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு நம்ம அவங்கக்கிட்ட இருந்து என்ன செஞ்சுக்கணும், சில குணங்களை கற்றுக்கொள்ளணும். அது மற்றபடி வெறுக்கிறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படாவதாக. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மகா பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சரித்திரத்தில் இதுவரை நடக்காத, இனியும் நடக்காதுன்னு நினைக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் செய்தார். என்னன்னா, ஒரு செங்கடலை ஆண்டவர் 2ஆக பிளந்தார். ஹல்லேலூயா. 2ஆக பிளந்து நெகேமியாவில் வாசிக்கிறோம், அவர்கள் கால் நனையாமல் நடந்தாங்க. எப்படி நடந்தாங்களா? பொதுவாக ஒரு கடல் பிளக்குதுனாலுமே அதில் கொஞ்சமாவது சகதி இருக்கணும், சேர் இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லையா. அப்படியே ட்ரை லேண்டு, வனாந்திரம் போல் நடுவில் ஆண்டவர் மாற்றிட்டார். அவங்க சகதியில் கால் படக்கூடாது, அவங்க தண்ணியில் கால் படக்கூடாது ஏன்னு சொன்னால் அந்த செங்கடலை அவங்க ஃப்ரீயாக கடந்து போகணும்னு சொல்லி அந்த இடத்த ஆண்டவர் கீழ்காற்றை கொண்டு ட்ரை பண்ணி நல்ல ஒரு தார் ரோடு போட்ட மாதிரி நடுவில் ஒரு பிளேனாக ஒரு இடத்த விட்டு சைடில் 2 பக்கமும் மதில் சுவர் போல் கடலை கர்த்தர் வைத்து அதன் வழியாக அவங்க கடந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. இப்படி அதில் பயங்கரமான ஆச்சரியமான காரியங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இன்றைக்கும் செங்கடலுக்குள்ள குதிரையினுடைய அந்த சக்கரங்கள், குதிரையினுடைய எலும்பு இதெல்லாம் செங்கடலில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ இந்த செங்கடலை தாண்டி வரும்பொழுது அவர்கள் பயங்கரமாக பாட்டு பாடுறாங்க. அதுதான் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவங்க பாட்டு பாடி கிட்டார் வாசி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறாங்க. ஹல்லேலூயா. அதில் மிரியாமை பார்க்கிறோம், அவர் தீர்க்க தரிசன ஆவியுடையவளாக இருந்தால் அவள் தம்புரு எடுத்து வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாள் என்று நம்ம 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது இவ்வளவு பெரிய வெற்றி ஆண்டவர் கொடுத்தார். அப்போ தீர்க்க தரிசியாக இருந்த இந்த மிரியாம் தம்புரு எடுத்து வாசி. எப்போவுமே பாருங்கள், பைபிளில் இந்த ப்ராஃபட்டிக்கும் மியூசிக்கும், இசையும் தீர்க்க தரிசனமும் இணைந்தே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இசை வந்து ரொம்ப மகிமையான ஒரு விஷயம். இன்றைக்கி சத்துரு அதை அவன் கையில் வச்சிருக்கிறான். ஆனால் இசையும் தீர்க்க தரிசனமும் பைபிளில் அதிகமாக இணைந்து இருக்கிறத நம்ம வாசிக்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரி, இப்போ ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாச்சு. நல்லா ஜாலியாக கிட்டார்லாம் வாசித்து வெளியே வராங்க. வந்தால் இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ கானானுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் 3 நாள் இவங்க தண்ணி இல்லாமல் இவங்களை நடக்க வச்சார். ஹல்லேலூயா. நீங்கள் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே மோசே சொல்வார் பார்வோன்ட்ட, நாங்கள் 3 நாள் பிரயாணம் பண்ணி ஆண்டவருக்கு நாங்கள் பலி செலுத்த வேண்டும், இல்லைனா ஆராதனை செய்யணும். எத்தனை நாள் பிரயாணம் பண்ணணும்? அப்போ இவங்க செங்கடலை கடந்தவன என்ன நினைக்கிறாங்க, 3 நாள் தாண்டினோன்னா நமக்கு என்ன வந்துடும், கானான் வந்துடும், நம்ம எல்லாம் ஜாலியாக என்ன பண்ணலாம், நல்லா ஒரு பக்கெட்டில் பாலும் இன்னொரு பக்கெட்டில் தேனும் அள்ளிடலாம், பாலும் தேனும் ஓடுற தேசம்னு இவங்க நினச்சிட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கற்பனையோட கிட்டார் வாசித்து ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம கற்பனை பண்ணுறோம். இப்படி ஆண்டவர் செஞ்சிருவார், இப்படி நடந்துரும்,
நல்ல விஷயம், உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, கர்த்தர் சில நேரங்களில் நம்ம நினைக்கிற மாதிரி செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அவர் டோட்டலாக ஆப்போசிட்டாக பண்ணுறார். அங்கே என்ன பண்ணுறாருன்னா, 3 நாள் கழித்து இவங்க அங்கே ஆராதனை பண்ணலாம் நினைக்கிறாங்க. இவங்க 3 நாள் தண்ணி குடிக்காமல் நடக்கிறாங்க. சரீரத்தை ஆராய்ச்சி பண்ணுற டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷன் 3 நாளுக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருந்தால் அவன் செத்து போயிடுவான். 3 நாளுக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருந்தால் என்ன செஞ்சிடும்? இந்த 3 நாள்லேயே பாதி பார்ட்ஸு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். கிட்னி, ஹார்ட்டு, இந்த மாதிரி முக்கியமான சில பகுதியெல்லாம் செயல் இழக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மனுஷன் சில மணி நேரத்துக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த பாடியில் 70% தண்ணி தான் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ தண்ணி ரொம்ப முக்கியம் நமக்கு. இவங்க 3 நாள் தண்ணி இல்லாமல் நடக்கும். இதை நான் யோசிக்கும் பொழுது நான் எவ்வளோ கொடூரமான ஆண்டவர் மாதிரி தெரியுது இல்லை? இப்படி ஒரு கடவுளை பின்பற்றி இந்த ஜனங்கள் வரணுமா அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் இந்த செய்தி முடியும் போது உங்களுக்கு புரியும் ஆண்டவர் ஏன் இவங்களை இந்த பாதையில் நடத்தினார். ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த செய்திக்கு நான் இப்படி ஒரு தலைப்பு வச்சிருக்கிறேன், மாறாவிலும் மாறாதவர். சொல்லுங்க பாப்பா, மாறாவிலும் சொல்லுங்க, மாறாவிலும் மாறாதவர். 2 ரா, ஒன்று சின்ன ரா, இன்னொன்று பெரிய ரா. மாறான்னு சொல்றது அவங்க வந்த இடம், சின்ன ரா. கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பிரயாணப்பட்டு வந்த அந்த செங்கடல் பகுதியை நம்ம பார்க்குறோம். நீங்கள் இதில் பாருங்கள், அந்த சிகப்பு கோடு. இப்போ ஒருவேளை ஆங்கிலம் வாசிக்க தெரியாதவங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவனிங்க. இந்த இடது பக்கம் சிகப்பு கோடு ஆரம்பிக்குதா, அந்த இடத்துல தான் அவங்க கிளம்பி வர்றாங்க. அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க கிளம்பி வர்றாங்க. இந்த எகிப்திலிருந்து கானானுக்கு, இந்த பக்கம் கானானுக்கு அவங்க வரணும்னா, இந்த பக்கம் அந்த ஹெப்ரோன் போட்டிருப்பா, அது கானான் தேசம் உள்ளே வந்துடுவாங்க. அந்த வலது பக்கம் லாஸ்டில் இருக்குது கானான். வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்கிறாங்க 7 நாளில் போயிடலான். எத்தனை நாளில் போடலாம்? 7 நாளில் நடந்து போயிடலாம். ஏன்னா நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது ஒருக்கா ஆபிரகாம் பஞ்சமாக இருந்த பஞ்ச நாட்களில் எப்ரோனில் இருந்து எகிப்துக்கு நடந்து வந்தானோ. ஒரு 7 நாளில் நடந்து வர்ற டிஸ்டன்ஸ் தான் இந்த இது. அப்போ இவங்க 3 நாளில் பண்டிகை ஆசிரியர்கள் நினச்சது என்னென்னா, 3 நாள் கழித்து டெசர்ட்டில் போய் என்ன பண்ணுவோம், மத்தின்னா புரியுதா, என்னது நடுவில். இப்போ இங்கேருந்து கன்னியாகுமரி போனோன்னா மத்தியில் என்ன இருக்குது, திருச்சி இருக்குது. உதாரணமாக சொல்கிறேன், திருச்சியில் போய் என்ன பண்ணலாம், பண்டிகை ஆசரிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் திருச்சியிலேருந்து கானானுக்கு உதாரணமாக சொல்கிறேனே. அப்போ மத்தியில் நம்ம நடுவு பகுதியில் வரும்போது என்ன பண்ணிடலாம், ஆராதனை பண்ணிடலாம். அது முடிச்சுட்டு அடுத்து 3 நாள் எங்கே போயிடலாம், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போயிடலாம். இவங்க கற்பனை பண்ணி ஜாலி சந்தோஷமாக வராங்க. உண்மையாகவே அப்படி வரலாம். ஆனால் ஆண்டவர் இவர்கள் என்ன பண்ணுறாருன்னா கீழே கொண்டு வர்றார். அதில் நீங்கள் அழகாக வாசிக்கலாம், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான் அப்படின்னு வாசிக்கிறோம். யார் பிரயாணப்படுத்தினது சொல்லுங்க? மோசே. ஹெப்ராயிக் ரூட்ஸ் பைபிள் அப்படின்னு ஒரு பைபிள் இருக்குது. அந்த பைபிளில் எப்படி போட்டிருக்குன்னா, மோசே புல்ட் அவுட் இஸ்ரேல் ஃப்ரம் த ரெட் சி. அப்படின்னா வலுக்கட்டாயமாக வாங்க போகலான்னு. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த கழிப்பில் சந்தோஷத்தில் செங்கடலுக்கு பக்கத்திலே உட்காந்து எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. எகிப்திலேருந்து கொண்டு வந்த கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் இவங்க கையில் இருக்குது. மோசே வலுக்கட்டாயமாக இழுத்து, ஆனால் கர்த்தருடைய மேகம் போக ஆரம்பிச்சுட்டு நம்ம எல்லாம் அதை பின்தொடர்ந்து போகணும் வாங்கன்னு எல்லாரையும் புல் பண்ணான, இழுத்தானா, கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறான். சரி, மோசே கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போகிறாரு, கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவார்னு பார்த்தா 3 நாள் தண்ணி கூட இல்லை. எவ்வளோ கஷ்டமாக. நம்ம சில நேரங்களில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஜனங்கள், இப்போ தான் அற்புதம் கண்டாங்க, 3 நாள் ஆண்டவரை முறுமுறுத்துட்டாங்கன்னு. ஒரு நாள் ஆண்டவர் உங்களை தண்ணி இல்லாமல் போட்டால் உங்களுக்கு தெரியும், எல்லா முறுமுறுப்பும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோட நீங்கள் ரொம்ப மோசம் கிறிஸ்தவர்கள். அவங்களாவது 3 நாள் தாக்கு பிடிச்சாங்க, நமக்கு 1 நாள் கூட தாக்கு பிடிக்காது. உடனே ஆண்டவர் ஏதாவது என்ன பண்ணிடுவோம், நமக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லிடுவோம் ஆண்டவர்.
ஒரு நாளும் கர்த்தரை நம்ம முறுமுறுக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த செய்தி. ஹல்லேலூயா. கவனிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். இப்போ உங்கள் 3 நாள் பிரயாணப்பட்டு இருக்காங்க, தண்ணி இல்லை. நல்ல கவனிங்க, இந்த பகுதியிலிருந்து மூணு ரூட்டு நான் போட்டிருக்கிறேன். 3 ரூட்டு சாரி இந்த மேப்பில் இருக்குது. நல்லா கவனிங்க. மேலே 2 கருப்பு ரூட் இருக்கா, தெரியுதா? ஓகே. நடுவில் ஒரு ரூட்டு போகுது பாருங்க, ஆங்கிலத்தில் டுவர்ட் ஷுவர், சூருக்கு போகிற வழின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. நடுப்பகுதி. இந்த நடுப்பகுதி வழியாக தான் ஆகார் பிரயாணப்பட்டு போனாள். எப்ரோன்லேருந்து இங்கே வந்தா. அவள் எகிப்தை நோக்கியாக வந்தது. ஆக்சுவலாக ஆகார் எங்கே வந்தா? எகிப்தை நோக்கி. இந்த பிரயாணத்தை இந்த நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கு பாருங்க, அதில் வந்தா. இந்த நடுப்பகுதியில் வரும்பொழுது ஆண்டவர் அவளை சந்தித்து அங்கே என்ன கொடுத்தார்? ஒரு நீரூற்றை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? அந்த கதை வாசிருக்கீங்களா? தெரியுமா? ஆபிரகாமுக்குடைய மனைவிக்கு பயந்து விலகி ஓடும் பொழுது கரெக்டாக அந்த மத்தியில் நடுப்பகுதியில் வரும்பொழுது ஆண்டவர் அந்த சூர் அப்படிங்கிற அந்த வனாந்தர பகுதியில் அவளை சந்தித்து, அது ஆக்சுவலாக அது எல்லாமே சூர் பகுதி, அதனுடைய மத்தியில் ஆண்டவர் அவளை சந்தித்து அங்கே அவளுக்கு ஒரு நீரூற்றை கட்டளையிட்டார். சரி, எப்பவும் எடுக்கிற ரூட்டை மோசை எடுக்கலை. இந்த நடுப்பகுதி வழியாகவாது மோசை போவார்னு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே என்ன இருக்கு? அப்பா ஒரு ஆளா சொல்லிச்சேன். அங்கே என்ன இருக்கு? நீரூற்று இருக்கு. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு புரியலன்னா. மேலே ஒரு ரூட் இருக்குமா, அது யூஸ்வலாக எல்லாம் யூஸ் பண்ணுற ரூட்டு. அதை ரூட்டை மோசை என்ன செய்யலை? எடுக்கலை. கர்த்தருடைய மேகமும் அதை எடுக்கலை. லிட்டரலாக சொன்னப்போ ஆண்டவர் அந்த ரூட்டை எடுக்கலை. சரி, 2வது ரூட்டு வழியாக போவார்னு பார்த்தா, ஏன்னா அங்கே என்ன இருக்குது? நீரூற்று இருக்குது. ஒருவேளை அந்த ரூட்டு வழியாக போவாங்க. ஏன்னா ஆகாருக்கு ஆண்டவர் நீரூற்று கொடுத்த இடம். அங்கே போனால் நம்ம நீரூட்டில் தண்ணி குடிச்சிக்கலான்னு நினச்சா, இவங்க நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு ஆண்டவர் வேற ஒரு ரூட்டில் இவங்களை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஏத்தாம் அப்படின்னு சொல்கிற அந்த வனாந்திர வழியாக ஆண்டவர் அவங்களை கீழே கொண்டு வர்றார். அவங்கள கீழே கொண்டு வர்றார். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி எத்தனை பேர் நினச்சிருக்கிறீங்க? உண்மையா கை தூக்கண்டா நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்குள்ள சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், இப்படி நடந்துட்ட, அது அப்படி நடந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஏங்க, இது மனுஷ இயல்பு. யோபு கூட சொன்னார், எனக்கு இருந்த சீர், முந்திய சீர் எனக்கு இப்போ இருந்தால் நல்லா இருக்கும். இப்படி நடந்துட்டு நான் ஆண்டவரை நம்பி தான் வந்தேன், ஆண்டவர் சொல்லி தான் வந்தேன், ஆண்டவர் சொல்லி தான் எல்லாம் செஞ்சேன். இப்படி நடக்காமல் அப்படி நடந்திருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் நினைக்கிற சூர் வனாந்திரத்துலலாம் ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு போக மாட்டார், நீரூற்றில் கூட்டிகிட்டு போக மாட்டார். அவர் உங்களுக்காக வேற ஒரு ஏலிமை வச்சிருக்கிறார். நம்புறவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு வேற ஒரு ரூட் அவர் வச்சிருக்கிறார். அந்த ரூட்டில் தான் உங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். நம்ம நினைக்கிற, நம்ம விரும்புகிற படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை செய்ய மாட்டார். அதனால தான் இயேசு சொன்னார், என் சித்தம்படி அல்ல உம் சித்தம். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிடணும் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிளஸ்ஸிங்காக இல்லைன்னா ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம நேராக போயிடலாம். திரும்ப அந்த ரூட்டை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக போயிடலாங்க மேலே. ஆனால் ஆண்டவர் அந்த ரூட்டு வழியாக நம்மளை கொண்டு போகலை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப பக்கத்துக்கு இப்படி பண்ணால் கூட நமக்குள்ளே ஒரு கற்பனை இருக்கும். இப்படி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் செஞ்சுருந்தா இன்றைக்கி நான் இப்படி இருக்க மாட்டேன், எங்கேயோ இருந்திருப்பேன் அப்படின்லாம் ஒரு கற்பனை நமக்குள்ளே ஓடுது. ஆனால் ஆண்டவர் ஏன் இவங்களை இந்த கடினமான பாதையில் இவங்களை கொண்டு வந்தாருன்னா, இன்னொரு விஷயம் இருக்குது. இவங்க இருதயத்தில் என்ன இருக்குன்னு ஆண்டவர் கண்டுபிடிக்க விரும்பினார். அந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்கிறேன். அவங்க இருதயத்தில்
என்ன இருக்குன்னு ஆண்டவர் உங்களுக்கு உள்ளே இருந்து எடுக்கணும். இப்போ நம்ம இருதயத்தில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும், ஆனாலும் அவர் அதை எடுக்க விரும்பினார், வெளியே கொண்டு வர விரும்பினார். இந்த 3 நாள் தண்ணி கொடுக்காம இவங்களை நடத்தினா இவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி இவங்க பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க, என்னையே என்ன மாதிரி என்னை இன்னும் மகிமைப்படுத்தி எனக்கு இன்னும் உண்மையாக இருப்பாங்களா, இல்லை என்னை விட்டுட்டு போவாங்களான்னு கர்த்தர் ஒரு டெஸ்ட் பண்ண விரும்பினார், ஒரு சோதிக்க விரும்பினார், ஒரு சோதனை பண்ண விரும்பினார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் இருதயத்தில் உள்ளதை நான் அறியும்படிக்கு கர்த்தர் என்னை சோதிக்கிறார். தூக்கம் வரவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு இது ஒரு பெரிய சோதனை, உங்களை தூங்க வைக்காம கொண்டு போறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னை இப்போ நீங்கள் வீட்டுக்கு கூட்டினா நான் தூங்கிடுவேன், அவ்வளோ தூக்கம் வருது. 1 மணிக்கு 1:30 மணிக்கு ஆளுக்கு வந்து எலும்பியாச்சு, அலாரம் வச்சு. எத்தனை மணிக்கு? நல்ல உடம்புல நம்ம நல்ல டயர்டு. 1 மணிக்கு அலாரம் வச்சு எலும்பியாச்சு. என்னுடைய வீக்னஸையும் சொல்கிறேன், ஜெபம் பண்ணலான்னு உட்காந்துருக்கேன், கண்ணை மூடிட்டு எழுமண மருந்து மணி 2:20 ஆயிடுச்சு. அவ்வளோ வேகமாக டைம் போயிடுச்சு. ஹல்லேலூயா. கண்ணை மூடிட்டு அப்படி திறந்த மாதிரி தான் இருந்து 2:20. அதுக்கப்புறம் எலும்பி உட்காந்து, அப்புறம் இனி உட்காந்து ஜெபம் பண்ண கூட அப்புறம் ஆண்டவருடைய நாமம். அதனால யாராவது தூங்குனீங்கன்னா பார்த்துருங்க, பக்கத்தில் யாராவது கிள்ளி விட்ருங்கண்ணே. கில்லுன்னு தெரியுமா? அப்படி எங்கள் அந்த பக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் நுள்ளி விடுன்னு சொல்லுவாங்க, இங்கே கிள்ளி விடுறதுன்னு ஏதோ ஒன்று பண்ணி விடுங்க, எழுப்பி விட்ருங்க, யாரும் தூங்க விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஏன் இருதயத்தில் என்ன இருக்கணும்னு யார் அறியணும்? முதல்ல என் கண்டிஷனை நான் அறியணும், என் ஆவிக்குரிய கண்டிஷனை நான் அறியணும். ஆண்டவர் ஏன் சோதிக்கார்? ஒதுக்கும் சோதிக்கலாமா? உங்கள் கண்டிஷன் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ தாக்கு பிடிப்பேன்னு ஆண்டவருக்கு உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறார். உன் லெவல் அதை தான்ப்பா, உன் பெலன் இவ்வளோதான்ப்பான்னு. ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய பலம் எப்போ தெரியும்? அந்நிய பாஷை பேசும்போதா? நல்லா ஆராதிக்கும் போதா? அது எல்லாரும் பண்ணலாம். 3 நாள் தண்ணி குடிக்காமல் நடக்க வைப்பார் பாருங்க, அப்போ தான் தெரியும் நமக்கு உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு. நம்ம எவ்வளோ பலப்பட்டிருக்கோம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படி இந்த 40 வருஷம் இந்த வனாந்தர வழியில் உன்னை நடத்தினதை நீ நினைப்பாயாக என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், 2வது எதுக்கு ஆண்டவர் நடத்தினார் தெரியுமா? அவர் வார்த்தையை நம்ம கை கொள்ளுவோமா கை கொள்ள மாட்டோமா என்று நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. 2 விஷயத்தில் ஆண்டவர் நம்மளை வனாந்திரத்தில் நடத்துகிறார். சொல்லுங்கள், 2 விஷயத்தில் நடத்துகிறார். உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களும் சொல்லுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் புரியும். பக்கத்தில் உள்ளவங்க கையை அதை பிடிச்சிக்கோங்க. 2 விஷயத்துக்காக வனாந்திரத்தில் நடத்துகிறார். 1, உங்கள் இருதயத்தில் உள்ளதை நீங்கள் கண்டுபிடிக்க. 2, அவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீங்களான்னு அவர் கண்டுபிடிக்க. 2 விஷயத்துக்காக உங்களை நடத்துகிறார். ஆமேன் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ வனாந்திரத்தில் ஆண்டவர் ஏன் நடத்துகிறாருன்னா, அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேனா இல்லையா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அப்படின்னு சொல்கிற ஒரு தேவ மனுஷன் அழகாக சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 நாள் தண்ணி கொடுக்கல, ஆனால் எகிப்தியர்களுக்கு என்ன பண்ணார்னா தண்ணியில் மிதக்க விட்டார். எதில்?
அவர் ஒரு நல்ல பிரசங்கியார், அழகாக பேசுவார். இஸ்ரவேல் ஜனங்களை 3 நாள் தண்ணி கொடுக்காம நடத்தினார். எகிப்தியர்களை தண்ணியில் என்ன பண்ண விட்டார்? மிதக்க விட்டார், மூழ்கடிக்க விட்டார். 3 நாள் தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு பயங்கரமான ஒரு கரிசனை இருந்தது. அதனால உலக மனிதர்கள் செல்வத்தில் மிதக்கிறாங்க, ஐஸ்வரத்தில் மிதக்கிறாங்க, எனக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்யலை, அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க இப்படி நினைக்காதீங்க. சில நேரங்கள் செல்வங்கள் இந்த தண்ணீரை போல மனுஷனை மூழ்கடிச்சாலும் மூழ்கடிச்சிடும். நீங்கள் தண்ணி இல்லாமல் ஆண்டவர் உங்களை நடத்துறதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதிக தண்ணீர் ஆபத்து. அதிக தண்ணீர் என்னங்க? ஆமாம். ஆனால் ரொம்ப மிதக்க விட்டாருன்னா நீங்கள் அதை பார்த்து வருத்தப்படாதீங்க. மிதக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ இன்னொரு விஷயம் எடுப்போம். இந்த ஆகாருக்கு சும்மா அழுதுட்டு போயிட்டு இருந்தா, இவள் யாரு? ஆகார் யாரு? எகிப்திய பெண். எல்லாரும் சொல்லுங்க, யாரு? எகிப்திய பெண். இவ வயிற்றுல சுமக்கிறது யாரு? ஒரு அரபி, ஒரு இஸ்மவேலன். இவ எகிப்து வயிற்றுல இருக்கிறது வாக்குத்தத்தம் இல்லாத ஒரு ஆள், சரியா? ஆனால் இந்த கூட்டத்துக்கு மேலே என்ன இருக்குது? 6 லட்சம் புருஷர்கள் நடந்து வராங்கல்ல, இவங்க மேலே என்ன இருக்குது? வாக்குத்தத்தம் இருக்குது. ஒரு எகிப்திய பெண்ணுக்கு, வாக்குத்தத்தம் இல்லாத ஒரு ஆளுக்கு, ஒரு செங்கடலை அதனது நீரூற்ற திறந்தவர் நமக்காக ஒரு கப்பு தண்ணியாவது தரமாட்டாரா அப்படின்னு உங்களுக்குள்ள என்ன ஓடி இருக்குமா, ஓடாதா? அங்கிங்கிட்டு பார்த்துட்டு வந்திருப்பாங்களா? ஏதாவது ஊற்றி தான் திறக்குதா? எங்க பார்த்துருப்பாங்களா? பார்த்துருக்க மாட்டாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்கிறேன், வாக்குத்தத்தம் சுமக்காத ஆகாருக்கு ஆண்டவர் வனாந்திரத்தில் நீரூற்ற திறந்தார். நீங்கள் வாக்குத்தத்தத்தை சுமக்கிறவங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டார். இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. நீங்கள் கற்பனை பண்ணுற மாதிரி, நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரிலாம் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. பாஸ்டர் சாபம் போடாதீங்கன்னு சாபம்லாம் போடலை, இதான் உண்மை. அவர் உங்கள் வாழ்க்கையில் அவரை மட்டும் விரும்புகிற என்ன தெரியுமா? நாம் அவருக்கு உண்மையாக இருக்கணும், அவர் வசனத்தை கை கொள்ளணும், அவர் சித்தம் நம்ம வாழ்க்கையில் மகிமையாக இருக்கும். அவர் நமக்கு வைத்த திட்டம் நம்முடைய எண்ணத்திற்கும் நம்ம கற்பனைக்கும் மிஞ்சினது. அதுதான் வேதம் சொல்கிற சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவர் நம்ம இடத்துல விரும்புகிற ஒன்றே ஒன்று, வனாந்திரத்தில் நீ வார்த்தையை கை கொள்வாயா? நீங்கள் வனாந்திரத்தில் உங்களை நடத்துகிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி யூஷுவல் ரூட்டில் நடத்த மாட்டார். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீரூற்றிலையும் உங்களுக்கு தரமாட்டார். ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அதை நீங்கள் கை கொள்ளணும்னா வனாந்திரத்தில் நீங்கள் வார்த்தையை கை கொள்ளணும். ஹல்லேலூயா. ஸோ முதல் பாயிண்ட், வனாந்திரத்தில் 3 விஷயம் நான் சொல்லுவேன். ஒன்று, ஃபஸ்ட் என்னன்னா, வனாந்திரத்தில் வார்த்தையை கை கொள்கிறவன் பாக்கியவான். சொல்லுங்க, வனாந்திரத்தில் வார்த்தையை கை கொள்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆகார் வாக்குத்தத்தத்தை சுமக்காத ஒரு பெண், அவளுக்கு ஒரு நீரூற்ற தந்தீர். ஆகாருக்கு நீரூற்ற தந்துட்டு நான் போயிட்டேன். ஆண்டவர் நமக்கு ரிப்ளை பண்ணுவார். ஆகாருக்கு நீரூற்ற தந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? நான் போயிட்டேன். ஆனால் நீ வாக்குத்தத்தத்தை சுமக்கிற பிள்ளை, உனக்கு முன்னாடி அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு உண்மை தெரியுமாங்க? 3 நாள் தண்ணி இல்லாமல் நடந்தாலும் சத்தியம் என்ன தெரியுமா? அவர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. 3 நாள் குடிக்க என்ன இல்லைம்மா? தண்ணி இல்லை. ஆனால் உண்மை என்னன்னா, தெய்வம் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள் வழியாக, கஷ்டங்கள் வழியாக நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, உங்கள் முன்னாடி ஒரு மேக ஸ்தம்பமாக கர்த்தர் நடந்து போய்கிட்டு இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அப்போ வனாந்திரத்தில் எதை கை கொள்ளணும்? வார்த்தையை கை கொள்ளணும். சத்தமாக சொல்லுங்க, வனாந்திரத்தில் எதை கை கொள்ளணும்? வார்த்தை விட்டுறாதீங்கண்ணே. ஹல்லேலூயா.
நான் சொல்லுவேன், டெய்லி காலையில் பைபிள் படிக்காமல் நீங்கள் வெளியே போகாதீங்க. உங்கள் ஜெயம் அங்கே தான் இருக்குது. டெய்லி காலையில் உட்காந்து ஜெபம் பண்ணாமல் வெளியே போகாதீங்க. பிரைஸ் தி லார்ட். காலையில் எழும்பணும்னா வேதத்தை திறந்து வைத்து வாசிங்க. தூக்கம் வர்றது போல் இந்த முகத்தை கழுவி ஆயத்தமாகி நீங்கள் பைபிளை உட்காந்து வாசிங்க. வாக்குத்தத்தங்களை ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தமாக ஆண்டோட பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறத நீங்கள், ஏன்னா நீங்கள் வனாந்திரத்தில் நமக்கு என்ன முக்கியம்னா வார்த்தை முக்கியம். சரி, 2வது 23ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 15:23 வாசிங்க. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. மாரா என்று பெயரிட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ 3 நாள் கழித்து என்ன வரும்னு ஆசைப்பட்டாங்கன்னா பண்டிகை வரும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் 3 நாள் கழித்து என்ன வந்துன்னா ஒரு தண்ணி வருது, ஒரு இடத்துல தண்ணி வருது. எல்லாம் ஓடி போய் ஆளுக்கு முந்தி ஒருத்தனை பிடிச்சி கீழே தள்ளி அவன் மேலே ஏறி ஓடி போய் குடித்தா அது தண்ணி வாயில் வைக்க முடியாது, அவ்வளவு கசப்பு. அதில் என்னத்தை கலந்தானுங்களும் தெரியல. ஏன்னா பாருங்க, இது இந்த செங்கடல் பக்கத்தில் தான் அவங்க ஆக்சுவலி இந்த கடல் பக்கத்தில் நடந்து வர்றாங்க. என்ன அது என்ன விஷயம்னு தெரியல. அது உப்பாக இருந்ததா, அது எப்படின்னு தெரியல, வாயில் வைக்க முடியல அதை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க 3 நாள் கழித்து என்ன வரும், பண்டிகை வரும். ஆனால் வேதம் சொல்லுது 3 நாள் கழித்து மாறா வந்தது. இதுதான் இன்னும் கஷ்டம். ஏற்கனவே 3 நாள் என்ன இல்லை, தண்ணி இல்லை. அதுலேயும் கஷ்டம், எடுத்து வாயில் வைக்க கசப்பு. இவர்களுக்கு வாழ்க்கையை வெறுத்துட்டு இருக்கிறதோட செத்துடலான்னு இவங்களுக்கு தோணிட்டு. எப்படி இருக்கும்? நம்ம வந்து இவங்கள இந்த ஜனங்களை நம்ம சில நேரங்களில் குறை சொல்கிறோம். உண்மையில நம்ம அந்த நிலையில் இருந்தால் என்ன நினைப்பு, என்ன சொல்லுவோம்? அன்னையோட மோசே பாஸ்டர் செத்தார். ஹல்லேலூயா. ஐயோ ஆண்டவரே, நான் சும்மா செங்கடல்லையாவது உட்கார்ந்துருப்பேன்யா, எங்களை 3 நாள் தண்ணி இல்லாமல் நடக்க வச்சு. உனக்கு அறிவு இருக்கா? ஆண்டவர் தான் இப்படி போகிறாருன்னு உனக்கு தெரியாதா ரூட்டு? நீ ஏற்கனவே அங்கங்கே சுத்தின ஆள் தானே 40 வருஷம். ஒரு வனாந்திரத்தில் ஒரு ரூட் எடுத்து போக தெரியாதா உனக்கு? என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டிருப்போம். மோசே அப்படி தான் கேட்டாங்களாம். ஹல்லேலூயா. என்ன இவங்களுக்கெல்லாம் பயங்கர விரக்தி. ஏன்னா பாருங்கள், மனிதர்கள் தானே எல்லாருமே. நம்ம ஒரு கட்டத்தில் அது இதையும் யோசிக்கிறாங்க, இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ ஒரு 10 பேரை உட்கார வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்ணால் 10 பேருக்கும் 10 யோசனை வருது. அப்போ 6 லட்சம் பேருக்கு எத்தனை யோசனை வந்திருக்கும்? 6 லட்சம் யோசனை வந்திருக்கும். அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அதை பண்ணிடலாம், இதை செஞ்சுருக்கலாம், இந்த ஆகார் போன ரூட்லேயே அதை போயிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். 6 லட்சம் பேர் 6 லட்சம் பிளானை சொல்லியிருப்போம். மோசே அமைதியாக எழுந்துட்டார். நிறைய நேரங்கள் இன்னைக்கு படித்த சங்கீதத்தின்படி சில நேரங்களில் வாயை மூடிட்டு அமைதியாக உட்கார்ந்துறது எவ்வளவோ நல்லது. ஹல்லேலூயா. அப்போ இவர் என்ன பண்ணுறேன்னு தெரியல. 3 நாள் கழித்து பண்டிகை. ஹல்லேலூயா. இப்போ இந்த 6 லட்சம் பேரில் ஒருத்தனுக்கு ஒரு பிளான் வந்திருக்கோம். என்ன தெரியுமா? மோசே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் கையில் தான் கோல் இருக்குல்ல, இந்த ஒத்த கோலை வச்சு தான் நான் அவ்வளோ பெரிய பார்வோனே ஒரு வழி பண்ணிரு, சும்மா நீட்டம், இந்த தண்ணி மாறுறதா இல்லையா பாருன்னு ஒருத்தன் பிளான் சொல்லியிருப்பானா இருக்க மாட்டானா? அந்த 6 லட்சம் பேருக்கு ஒருத்தனுக்கு ஒரு ஞான உதயம் வந்திருக்குமா? கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் மோசே அதையும் பண்ணலை. எல்லாருக்கும் குபு குபு குபுன்னு வருது. இவன் அமைதியாக நின்றுருக்கிறாரு. என்ன செய்கிறது நம்ம எதை யோசிக்கிட்டே நிற்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பக்கத்தில் மோசே ஆண்டவருக்காக காத்து இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வனாந்தரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க ரொம்ப அவசியம். மோசே காத்திருக்கார். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இப்போ அவர் ஒருவேளை கோலை நீட்டி செங்கடலை பிளந்தேன், கோலை நீட்டி பார்வோனையே அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையே நான் கீழே கொண்டு வந்தேன், கோலை வைத்து இந்த மாறாவை நம்ம இனிப்பாக்க முடியாதா? கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் அவர் அமைதியாக நிற்கிறார். அவர் அமைதியாக நிற்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே காத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுவார்னு காத்திருக்கிறார். தயவு செய்து கவனிங்க. இந்த வனாந்தர பாதையில் ஆண்டவர்கள் நடத்தும் பொழுது அவசரப்படாதீங்க. என்ன படாதீங்க? அவசரப்படாங்க. அவசரப்பட்டால் என்ன ஆகுன்னு
போன வாரம் தான் எனக்கு நான் கண்டுபிடிச்சேன். ஐயோ ஆண்டவரே, இந்த டிக்கெட் புக் பண்ண போகும்போது மழை பெஞ்சுது, விடிய காலம் இருட்டு 4 மணி. நான் மழை பெய்யும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம்? இப்படி தானே முகத்தை வச்சுருப்போம். ஹெல்மெட்டை கலத்திட்டே முகம் இப்படி இருக்குது, மழை இப்படி பெய்யுது. கடன்னு பைக்கில் அந்த துணியெல்லாம் வச்சுட்டு, குளிர் நல்லா சொட்டர் போடுறேன், சொட்டர்லாம் வச்சுட்டு ஸ்பீடாக உள்ளே ஓடிட்டேன். ஆனால் அது ஒரு நோ பார்க்கிங் போர்டு கீழே நிப்பாட்டிருக்கேன். எனக்கே தெரியல, அந்த மழையில் இருட்டில் ஒன்றும் தெரியல. நான் என்ன நினச்சேன்னா, எங்கே என்ன பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் சேஃப், யாரும் டக்குன்னு கையை வைக்க மாட்டாங்கன்னா அதான் பெரிய ஆபத்தாக இருக்குது. ஐயோ முடிச்சு வந்து உண்மையே சொல்கிறேன், முடிச்சோடனே பாஸ்டர் கோடம்பாக்கம் பாஸ்டர் கூட இருந்தாங்க. பாஸ்டர் சொன்னாங்க வாங்க டீ குடிக்கலாம். டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். இது பொய்யா சொல்ல நீங்கள் நினைக்க, உண்மையிலே ஆவியானவர் என்னக்குள்ள சொல்கிறாரு, நீ அங்கே போகும்போது பைக் இருக்காதுன்றார். டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னது ஆண்டவர் இப்படி சொல்கிறீரு? டக்குன்னு டீ குடிச்சுன்னு இப்படி ஸ்டாப் ஆகி இப்படி நிற்குது. ஆவியானவர் கிளியராக சொல்கிறார், நீ அங்கே போகும்போது பைக் இருக்காது. அப்போ டவுட்டு 2 விஷயம். ஒன்று எவனா ஒன்று எடுத்துருக்கணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் போலீஸ் லாக் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு கரெக்டாக போகிறேன், பைக் அங்கே இல்லை. சுற்றி முற்றி பார்க்குறேன், பைக்கை செயின் போட்டு வச்சுருக்கு. உடனே உள்ளே போய் பெர்மிஷனை கேட்டோம், விடவும் மாட்டோம். அப்புறம் என்னெல்லாமோ தெரிந்த ஆட்களை வச்செல்லாம் பேசி கடைசியில் கிருபையா என்னையை மட்டும் விட்டாங்க, மற்ற எல்லாம் பிடிச்சிட்டாங்க. என்னையை மட்டும் ஏதோ கிருபையாக விட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன அவசரம் 2 நிமிஷம் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா அன்னைக்கு அவ்வளோ பெரிய யார் என்னால் எல்லாருக்கும் கஷ்டம். ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி அவங்க இங்கே அடித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போது இதுதான் பாருங்கள், இது எதனுடைய விளைவு? அவசரத்தின் விளைவு. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா இது ஏன் சொல்கிறேன்னா, இது ஓகே, இது கூட நமக்கு ஆண்டவர் ஏதோ வழியில் தப்பிட்டோன்னு வைங்களேன். வனாந்திர பாதையில் மோசே என்ன பண்ணுறான்னா ரொம்ப பொறுமையாக இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லிட்டு இருக்கிறான். மோசே ஆண்டவர் என்ன சொல்வாருன்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம், ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். இவரால் கோலை நீட்ட முடியும், இவரால் வேறு ஏதாவது பண்ண முடியும். இல்லை இன்னும் நீங்கள் அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பாறை போய் அடிக்கிறார், அங்கேருந்து தண்ணி வருது. அப்போ கற்பாறை அடிக்கலாம், இல்லை பூமியை அடித்தா பூமியிலேருந்து தண்ணி வரும். ஏதோ அவரால் முடியும். ஏன்னா அவர் கையில் என்ன இருக்குது? கோல் இருக்குது. அந்த கோலுக்கு மேலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், இந்த கோலை வச்சு நீ பயங்கர அற்புதங்களை செய்வா மோசே. அப்போ கையில் என்ன இருக்குது? அற்புதம் செய்கிற ஒரு கோல் இருக்குது. நமக்கு மட்டும் அப்படி ஒரு கோல் கிடைக்கணும் இன்னைக்கு. ஹல்லேலூயா. எல்லா அற்புதமும் நம்ம செய்யலாம், ஆனால் நமக்கு ஆண்டவர் தரல. நமக்கு இருக்கிற ஒரே கோல் இந்த வேத வசனம் தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை வச்சு தான் நம்ம அற்புதங்கள் செய்ய முடியும். அப்போ ஒரு பொறுமையாக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? பைபிள் சொல்லுது முறுமுறுத்தாங்க. வார்த்தையை சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தர்னு என்ன தெரியுமா? பக்கத்தில் குசு குசு குசுன்னு பேசுறது, அப்படி தானே சொல்லுவாங்க இந்த ஊரில். என்ன பக்கத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறார். இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு மோசைக்கு என்ன பண்ணாது? கேட்காது. ஆனால் ஏதோ நமக்கு விரோதமாக தான் பேசுகிறாங்கன்னு இவர் கிளியராக தெரியுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்ண விரும்பினார்ல, இவங்களுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டார். என்னது? முறுமுறுப்பு. ஹல்லேலூயா. என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க விரும்பினார், இவங்களுக்கே சொல்லி கொடுக்க விரும்பினார். இப்போ இவங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் நமக்குள்ள என்ன இருக்குது. முறுமுறுக்கிறோம், காத்திருக்க முடியல. இந்த முறுமுறுப்பு நல்லா கவனிங்க, முறுமுறுப்பு ரொம்ப மோசமானது. ஹல்லேலூயா. முறுமுறுப்பு ரொம்ப மோசமானது. ஏன் அப்படின்னா, இந்த முறுமுறுத்த ஜனங்கள் இதுக்கு அடுத்த அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் இதே மாதிரி தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? முறுமுறுக்கலையாம், வாதாடினாங்களாம். யாத்திராகமம் 17:2 நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அங்கே என்ன பண்ணாங்க? இங்கே 15ஆம் அதிகாரத்தில் முறுமுறுத்தாங்க, 17ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணாங்க? வாதாடினாங்க. வாதாடினது இப்போ குசு குசுன்னு பேசல, நேரடியாக சண்டை போடுறாங்க மோசைட்ட. முறுமுறுப்பு ரொம்ப மோசமான ஒரு இதை சொல்ல ஒரு அசுத்தாவி. அது என்னதுங்க? அது ஒரு அசுத்தாவி. சும்மா அது இதையும் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆத்மாவில் திருப்தி இல்லைன்னா முறுமுறுப்பு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
பைபிள் சொல்லுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டாங்களாம், எனக்கு அது வேணும் வேணும், தாரும் எங்களுக்கு இறைச்சி வேணும். என்ன வேணும்? இறைச்சி வேணும். அதனால தான் அந்த 6 மணி நேர ஜெபத்தில் உணவை குறித்து நான் பேசினேன். அன்னைக்கு சில உணவெல்லாம் நம்ம ரொம்ப ஓவராக சாப்பிட்டோன்னு வைங்களேன், ஜெபம் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. அது ஒரு கட்டு மாதிரி. ஓவராக சாப்பிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ லிமிட்டு சாப்பிட முடியும் அவ்வளோ சாப்பிடுங்க. ஓவராக இந்த சாப்பிட்றவங்கள பாருங்கள், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்களால ஜெபிக்கவே முடியாது. அது ஒரு கட்டு, அது ஒரு ஸ்பிரிட். அது எனக்கு சிலவங்களுக்கு பாருங்க, நான்வெஜ் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், இவங்க தர்க்கம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் ஜெபிக்காமல் அவங்களால ஜெபிக்கவே முடியாது. நான்வெஜ் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இவங்களெல்லாம் நீங்கள் அவங்க லைஃப்பை கவனித்து பாருங்கள், அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கெலாம். ஏன்னா அது ஒரு கட்டு. இது சொல்லும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல, வெளியும் கேட்குறாங்க. ஆனால் இது ரியல் ஃபேக்ட். இது தானியேல் அதான் பாருங்கள், அவனுக்கு முன்னாடி நிறைய சாப்பாடை வச்சோடனே அவனுக்கு ஒரு இச்சை வரல, அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். இந்த சாப்பாடில் எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு சாப்பாடு கொண்டு வாங்க, எனக்கு அது பருப்பு தண்ணி போதுன்ட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த ஓவர் அந்த சாப்பாடு மேலே கவனம் போச்சுன்னா நமக்கு ஜெபிக்க முடியாதுன்னு அவனுக்கு அந்த வாலிப நாட்கள் அவனுக்கு அந்த கண்ட்ரோல் இருந்து. தானியேலுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த ஜனங்கள் எனக்கு இறைச்சி வேணும்னு சண்டை போட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்னா தொலைன்னு கொடுத்தாராம். அவங்க ஆத்துமாவிலோ ஒரு இளைப்பை கட்டளையிட்டார். 106ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இவங்க ஆத்துமாவில் திருப்தி இல்லைன்னு மோசையை குறை சொல்கிறாங்க, ஆண்டவரை குறை சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறவனை குறை சொல்கிறான், எல்லாத்தையும் குறை சொல்கிறான். ஆனால் உண்மையிலே பிரச்சனைனா இவங்களுக்குள்ள தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. நீங்கள் 106ஆம் சங்கீதத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள், அதில் அழகாக போட்டிருக்கு. இவங்க ஒவ்வொரு நாள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் குறை சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக பிரச்சனை எங்கம்மா? இவங்களுக்குள்ள ஒரு திருப்தி இல்லை, இவங்க ஆத்தும திருப்தி இடையில. உடனே இவங்க பார்க்கறது எல்லாமே தப்பாக தெரியுது இவங்களுக்கு. அதாவது ஒரு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய். இந்த மாதிரி இவங்க ஆத்துமாவில் திருப்தி இல்லை. அப்போ மோசை என்ன செஞ்சாலும் அது தப்பு, பக்கத்தில் இருக்கிறவன் என்ன செஞ்சாலும் தப்பு. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. அதனால இவங்க பார்க்குறதெல்லாம் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, சண்டை போடுறது, யுத்தம் பண்ணுறது, முறுக்கிறது, அது இல்லை இது இல்லை, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஆண்டவருக்கு கண் இல்லையா காது இல்லையா? உண்மையான பிரச்சனைனா இவங்களுக்குள்ள தான். இவங்களுக்குள்ள ஒரு திருப்தி வரவே இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமா திருப்தி அடைஞ்சிட்டுனா நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. தாவீது சொல்கிறார், பால் மறந்த பிள்ளையை போல என் ஆத்துமா திருப்தியாக இருக்குது. பால் மறந்த பிள்ளை பாருங்க அமைதியாக கிடக்கும், ஒன்றும் சட்டை பண்ணாது, சேட்டை பண்ணாது, முறுமுறுக்காது, வாதாடாது, ஒன்றும் பண்ணாது. ஏன்னா ஆத்துமா எப்படி இருக்குது? சமாதானமாக இருக்குது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதின் காலத்தில் நேர்த்தியாய் எனக்காக செய்வார். என்னிடத்தில் அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு செய்வார்னு அந்த ஆத்துமா அமைதியாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஓவரா அது இல்லை, சரி இது இல்லை, அப்படி இப்படின்னு ஆண்டவட்ட ஏன் சண்டை போடுறானா? பிரச்சனை ஆண்டவட்ட இல்லைம்மா, பிரச்சனை மோசைட்ட இல்லைப்பா, பிரச்சனை உங்ககிட்ட தான். உங்கள் ஆத்துமா இன்னும் திருப்தி ஆகலை. உங்கள் ஆத்துமா திருப்தி அடைகிற வழியை பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமா எப்படி திருப்தி ஆகும் சொல்லுங்க? தேவ சமூகம் இல்லாமல் ஒரு ஆத்துமா திருப்தி அடையவே அடையாது. அதனால தான் உலக மனுஷங்க ஆத்தும திருப்திக்கு அங்கேயும் ஓடுறான். உண்மை ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் தேவ சமூகத்திலிருந்து கொஞ்ச நேரம் அழுது ஜெபம் பண்ணி எழும்பிட்டா அந்த ஆத்தும திருப்தி ஆயிரும். அது தெரியல இன்னைக்கு மனிதர்களுக்கு, இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியல. அதனால தான் அவங்க பார்க்குறதெல்லாம் குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவங்க முறுமுறுத்தாங்க, கடைசியில் என்ன பண்ணாங்க? வாதாடுனாங்க. அருமையான தேவ ஜனமே, மாறாவோ ரெவிதீமோ வனாந்திரமோ பண்டிகையோ நம்ம கர்த்தர் எப்பொழுதும் துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. 2 கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எப்பொழுதும் துதிக்கு பாத்திரர். ஆண்டவரே ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் துதிக்கு பாத்திரர். நீங்கள் மாறாவில் இருக்கீங்க, நீங்கள் ரெவிதீமில் இருங்க, நீங்கள் சூர் வனாந்திரத்தில் இருங்க, நீங்கள் ஏத்தாம் வனாந்திரத்தில் இருங்க, நீங்கள் ஏலீமில் இருங்க, நீங்கள் கானானில் இருங்க, எங்கே இருந்தாலும் நம் இயேசு அவர் துதிக்கு பாத்திரர். அவர் ஒரு நாளும் முறுமுறுக்காதீங்க, அவர் துதிச்சுட்டே இருங்க, வாசல் திறக்குங்க உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த எல்லா நன்மையும் மறந்துட்டாங்க. 10 வாதைகள், செங்கடல் பிளந்தது, எல்லாம் பாருங்க, அதை பதர் மாதிரி பறந்துச்சு.
எல்லாம் பறந்துச்சு. இப்போ உங்கள் மனசில் இருக்கிறது தண்ணி கசப்பாக இருக்குது, தண்ணி கசப்பாக இருக்குது, மோசை அறிவில்லாமல் எங்களை எங்கே கொண்டு வந்து விட்டுட்டாரு, மனசு எல்லாம் இவங்களுக்கு முறுமுறுப்பு, எல்லாம் மறந்துட்டாங்க. தெய்வம் செய்கிற நன்மை மறப்பது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆபத்து. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒருவேளை மறக்கிற சுபாவம் இருந்ததுன்னா எழுதி வச்சுருங்க. அன்னன்னைக்கு ஆண்டவர் செய்கிற நன்மை என்ன பண்ணிடுங்க, ஒரு டைரி போட்டு, பாஸ்டர் எனக்கு அடிக்கடி மறந்துடும் பாஸ்டர், ஓவர் ப்ரெஷரில் என்ன பண்ணிடும், வயசாச்சு மறந்துடும் அப்படின்னா தயவு செஞ்சு எழுதி வச்சுருங்க. தெய்வம் செய்கிற நன்மையை மறப்பது மிகவும் ஆபத்தானது. நான் பைபிள் காலேஜ் படிக்க இப்போ அந்த பழக்கம் இல்லை, ஆண்டவர் அந்த பழக்கம் தரட்டும். பைபிள் காலேஜ் படிச்சுக்கணும் எல்லா நைட்டு நம்மன்னு ஒரு பெரிய டைரி வச்சுருப்பேன். அந்த டைரி இவ்வளோ பெருசாக இருக்கும். அன்னைக்கு நடந்ததை ஃபுல்லாக உட்காந்து எழுதுவேன். நான் அன்னைக்கு ஜோம் பண்ணாட்டா கூட நான் இன்னைக்கு ஜோம் பண்ணலை, அதனால வந்த விளைவுகள் என்ன, கீழே லிஸ்ட் இருக்கும். கால் வைக்கிற இடத்துல அடி விழும், டாம் டீம்னு விழும். அப்போ பிரச்சனை என்ன, காலையில் ஒழுங்காக என்ன பண்ணலை, தூக்கத்தை முக்கியத்துவப்படுத்தி நம்ம ஜோம் பண்ணலை. அப்போ இன்னும் ஒரு 10 நாள் கழித்து அதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார் நமக்கு அன்னைக்கு புரியும். ஹல்லேலூயா. அப்புறம் பல வருஷம் கழிச்சு அந்த டைரி ஒரு நாள் கையில் கிடச்சி நான் எனக்கு எடுத்து வச்சு நான் அழுதுட்டேன். அதை ஒரு நாள் ஆண்டவர் என்னை பைபிள் காலேஜில் நடத்தின விதங்கள், ஹல்லேலூயா. நான் பஸ்ஸில் போகும்போது சுவிசேஷம் சொன்னேன், அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த டைரியில் எழுதி வச்சுருக்கிறேன், எனக்கு இல்லை மறந்துட்டு. அப்போ தெய்வம் செய்த நன்மைகளை மறப்பது மிகப்பெரிய ஆபத்துங்க. அது நான் நைட்டு உங்களுக்கு தூங்க போகிற நேரத்தில் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி, தெய்வம் உங்களை இப்படிலாம் நடத்தி வந்தார், கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு படுங்க. ஹல்லேலூயா. முறுமுறுத்துட்டு சண்டை போட்டுட்டு படுக்காதீங்க. ஆண்டவர் நல்லவர். அப்போ நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஏத்தாம் வனாந்தரமாக இருக்கலாம், சூர் வனாந்தரமாக இருக்கலாம், ஏலியமாக இருக்கலாம், காணான எதுவாக இருந்தாலும் நம் கர்த்தர் துதிக்கு அவர் பாத்திரர். ஹல்லேலூயா. பாத்திரர் நீரே இயேசுவே. கண்களை மூடி பாடலாம். பாத்திரரே பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. கர்த்தர் செய்த நன்மையை மறப்பது பெரிய ஆபத்துங்க. டேஞ்சர், டேஞ்சர், அது ஆபத்து. ஹல்லேலூயா. நீங்கள் முறுமுறுக்கிறீங்களாலே அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, நீங்கள் மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் முறுமுறுக்கிறதுனால கர்த்தர் தப்பானவர்னு அர்த்தம் கிடையாது. முறுமுறுக்கிற அர்த்தம் என்ன, நீங்கள் மறந்துட்டீங்க, மறக்கக்கூடாத ஒன்றை மறந்துட்டீங்க. கர்த்தர் செய்த ஏதோ ஒரு மகிமையான விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க. அதனால தான் உங்கள் வாயில் முறுமுறுப்பு வருது, உங்கள் இருதயத்துக்குள்ளே முறுமுறுப்பு ஓடுது. ஹல்லேலூயா. எபிரேயர் 12:15 எபிரேயர் 12:15 பைபிள் சொல்லுது, எந்த கசப்பான வேர் உங்களுக்குள்ள முளைக்க விடாதீங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும். போதும், தேங்க்யூ. யாதொரு கசப்பான வேர் உங்களுக்குள்ள என்ன செய்யாது கூடாது, கசப்பை உங்களுக்குள்ள முளைக்க விடாதீங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டார் ஆண்டவர், அப்படி பண்ணிட்டார், நான் அப்படி நினச்சேன், இப்படி நினச்சேன், அப்படி பிளான் பண்ணேன், இப்படி நடந்துட்டு, அது என்ன செய்துருவீங்க, உங்கள் கிருபையை இழந்துருவீங்க. உங்கள் கிருபையை இழக்காதபடிக்கு கசப்பான வேர் என்ன செய்யாதீங்க, முளைக்க விடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் என்னை கவனிங்க. எல்லாம் நம்மளை வனாந்திரத்தில் நடத்தினாலும், நம்மளை அடித்தாலும், நம்மளை அணைச்சாலும், நம்மளை எப்படிப்பட்ட பாதையில் நம்மளை புரட்டி எடுத்து கொண்டு போனாலும் நம்ம வாழ்க்கைக்கு உத்தரவாதம் யார்? சத்தம் கேட்கல. இந்த தைரியம் இருக்கா? தைரியமாக இருங்க, அவ்வளோதான். நான் அடித்து எனக்கு அடி விழுந்தாலும் யார் தான் உத்தரவாதம்? அவரு தான். அப்போ எதுக்கு கவலைப்படுறீங்க? அது அவருடைய சித்தம் பண்ணி நடந்து, அவ்வளோதான், முடிஞ்சு. ஹல்லேலூயா. பைபிள் ஆண்டவர் சொல்கிறார், நான் கொல்றேன். உபாகம் 32:39, நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன். ஆமாம், அது அவர் கையில் இருக்குது. அவர் விருப்பப்படி அவர் செய்கிறார்.
எனக்கு என்ன நடந்தாலும் என் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் யார்? சத்தமாக சொல்லுங்கள், யாருங்க? இயேசு. அவ்வளோதான். அவர் பார்த்து பாருங்க. 3 நாள் தண்ணி குடிக்காமல் நடக்கிறதுனால சாகலாம் விட மாட்டார். அவருக்கு திட்டமே வேற. உங்களுக்கு புரியல. நீங்கள் பயப்படுறீங்க செத்து போவோன்னு. இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தாங்க செத்து போவோன்னு. 3 நாள் தண்ணி குடிக்காமல் கொண்டு போனதுக்கு திட்டம் வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் போல நம்ம மேலே அக்கறை உள்ளவர் யாரும் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எப்படி நடத்தினார்னா, சங்கீதம் 77:20 சொல்லுது, மந்தையை போல ஆண்டவர் நடத்தி கொண்டு போனார். ஒரு ஆட்டு மந்தையை நடத்துறது நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆட்டு மந்தை நடத்தி கொண்டு போகிறது. எல்லா ஆடையும் ஒரே மாதிரி நடத்த மாட்டாங்க. கரவல் ஆடுறதுன்னா அதை மெதுவாக தான் நடத்தி கொண்டு போவோம். மந்தையை போல ஆண்டவர் நடத்தி கொண்டு போனாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு கேர் எடுக்கிறார், அவ்வளவு அக்கறை இருக்கிறார். ஸோ முதல் பாயிண்ட் நான் சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? வனாந்திரத்தில் என்ன செய்யணும்? அப்பையா யார் அப்போ சொன்னா? வெரி குட், கை தட்டுங்க அவருக்கு ஒருக்கா எல்லாரும். வனாந்திரத்தில் என்ன பண்ணோம்? வார்த்தை கை கொள்ளணும். 2வது சொல்கிறேன், வனாந்திரத்தில் முறுமுறுக்காமல் இருக்கிறவன் பாக்கியவான். முதல், வனாந்திரத்தில் வார்த்தை கை கொள்கிறவன் பாக்கியவான். 2வது, வனாந்திரத்தில் முறுமுறுக்காமல் இருக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ளேம் பண்ணாதீங்க, காத்துருங்க. ஆலோசனைக்கு காத்துருங்க, ஆண்டவருக்கு காத்துருங்க. பிரைஸ் தி லார்ட். மோசே ஆண்டவருக்கு காத்திருந்தானா? என்ன நடந்தது? யாத்திராகமம் அதே அதிகாரம் எடுங்க, 15ஆம் அதிகாரம் எடுங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை, இப்போ நல்ல கவனிங்க, முறுமுறுத்தவங்களுக்கு பதில் கிடச்சிதா? ஜெபித்தவங்களுக்கு பதில் கிடச்சிதா? முறுமுறுக்கிறவங்களுக்கு பதில் கிடைக்காது. நீங்கள் முறுமுறுத்துட்டே இருங்கன்னு ஆண்டவர் விட்டுருவார். ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் முறுமுறுத்தில் அவர்கிட்ட சாதிக்க முடியாதுங்க. அவர்கிட்ட நிமிந்துருவார், உட்கார்ந்துருவார் சிங்காசனத்தில், அசைக்க முடியாது. சப்புன்னு உட்காந்துடுவார். நீ முறுமுறுப்பெல்லாம் விட்டுட்டு எப்படியும் திரும்பி என்னிட்ட தானே வரணும் அப்படின்னு நம்ம ஏரியா உட்காந்துருப்பார். முறுமுறுக்கிறவனுக்கு பதில் கிடைக்கல, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவங்களுக்கு பதில் கிடைச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 25 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. 2 லட்சம் மக்களுக்கு 20 லட்சம் மக்கள்கிட்ட இருக்கிறாங்க. 25 லட்சம் மக்கள். இத்தனை லட்சம் மக்கள் முறுமுறுத்துட்டு இருக்கும் பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என்ன பண்ணா? கூப்பிட்டான். ஹல்லேலூயா. கூப்பிட்டவங்களுக்கு பதிலும் கிடைச்சது, தீர்வும் கிடைச்சது. சொல்லுங்க, பதிலும் கிடைச்சது, தீர்வும் கிடைச்சது. தீர்வு கிடைச்சது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தீர்வு வேணுமா? நீங்கள் போய் உட்கார வேண்டிய ஒரு இடம் உண்டு. அது ஆண்டவருடைய சிலுவையின் நிழல், அதனுடைய பாதம். ஏசப்பாக பாதத்தில் போய் உட்காந்துருங்க. உங்கள் பாரத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிருங்க. ஹல்லேலூயா. தயவுசெய்து உங்கள் பாரத்தை தூக்கி சுமக்காதீங்க, உங்கள் பிரச்சனையை தூக்கி சுமக்காதீங்க, ஒரு நபரை தூக்கி சுமக்காதீங்க, பிசாசை தூக்கி சுமக்காதீங்க, உங்கள் பாடுகளை தூக்கி சுமக்காதீங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமாக அமைதியாக இருங்க. ஹல்லேலூயா. மோசே அழகாக காத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்வார்? ஆண்டவரே, இந்த 25 லட்சம் ஜனங்களும் 25 லட்சம் திட்டத்தை சொல்கிறான், நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு சத்தம் வருது, அந்த மரத்தை வெட்டி நீ தண்ணியில் போடு. ஹல்லேலூயா. அது இதுக்கு முன்னாடியும் செய்யலை, அதுக்கு அப்புறமும் செய்யலை. ஹல்லேலூயா. காத்திருங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுவார்? காத்திருங்க. ஹல்லேலூயா. சரி, அந்த 25ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் அங்கே அவர்களை சோதித்து அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அங்கே அவர்களை சோதித்து அப்படின்னு போட்டிருக்கு.
கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். அது என்ன தெரியுமா? 26ஆம் வசனம் வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொன்னார். அல்லேலூயா. சரி, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பி சொன்ன ஆண்டவர் முதல் பாடம் என்ன தெரியுமா? நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் நான் உன்னை குணமாக்குவேன். இதுவரைக்கும் ஆண்டவரை ஒரு ஹீலரை அவங்க பார்க்கல, குணமாக்குறவர் அவங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. எகிப்தில் ஆண்டவர் செய்தார், ஆனால் அவங்களுக்கு அந்த உணர்வு இன்னும் வரல. ஆண்டவர் ஏதோ அற்புதம் செய்கிறவராக இருந்தார். ஆண்டவர் அவங்கள ஹீலரா, யெகோவா ராஃபா, நான் உன்னை குணமாக்குறவர்னு அன்னைக்கு தான் கற்றுக்கிட்டாங்க. அந்த அந்த மாறாவில் வச்சு தான் கற்றுக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள மாறாக்கிட்ட கொண்டு போனது எதுக்குன்னா, அவர் யெகோவா ராஃபான்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க. உங்களை ஆண்டவர் சில பாடுகள் வழியே நடத்துகிறார்ல, உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவர் யாருன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம், கற்றுக் கொடுக்க விரும்பிய முதல் பாடம், நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் நான் உன்னை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாடம் என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் தேவ சித்தம் முடிக்கும் வரை மரணம் வராது. அதுதான் ரெண்டாவது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பின பாடம். முதல் பாடம் சொல்லுங்க, எனக்கு கீழ்ப்படிந்தால் உன்னை நான் குணமாக்குவேன். ரெண்டாவது, அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அவருடைய சித்தம் உங்கள் மேலே இருக்கும் பாருங்க, அது முடிக்கிற வரை நீங்கள் சாக மாட்டீங்க. ஹல்லேலூயா. எந்த சக்தியும் உங்களை தொட முடியாது. அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களை 3 நாள் என்ன 30 நாள் ஆனாலும் சாக மாட்டான். ஏன்னா தெய்வ திட்டம் அவன் மேலே இருக்குது. அவன் 40 நாள் ஆனாலும் மோசையை போல் உயிரோடு தான் இருப்பான், தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம. ஹல்லேலூயா. ஏன்னா என்ன இருக்கு அதுக்காக தண்ணி குடிக்காமல் இருந்துடாதீங்க, தண்ணி குடிங்க. இது அது பாதையை சொல்கிறேன், நடத்துகிற பாதையை நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், தேவ சித்தம் உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் முடிக்கிற வரை ஹல்லேலூயா எந்த சத்துரும் உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த பொல்லாதாவையும் உங்களை தொட முடியாது. நீங்கள் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஹல்லேலூயா எந்த சத்துருவும் உங்களை அழிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் அந்த யூன் என்ற ஒரு சகோதரரை குறித்து அதிகமாக சொல்வேன். சைனாவில் எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தேவ மனுஷன். அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு பயங்கர நெருக்கம் பண்ணாங்க அவரை. கிறிஸ்தவர்களாக இருந்தால் பட்டா லேண்டு கொடுக்க மாட்டாங்களாம், புறம்போக்கு லேண்டு கொடுப்பாங்களாம். நீ கிறிஸ்தவனாக இருந்தால் உங்கள் பிள்ளைக்கு படிக்கிற ஸ்கூலுக்கு அட்மிஷன் கிடையாது. இப்படியெல்லாம் சைனாவில் பயங்கரமாக அவரை நெருக்குனாங்க. அந்த நேரத்தில் யூன் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது பப்ளிக்காக. இன்றைக்கி நம்ம அதை வட இந்தியாவில் ஃபேஸ் பண்ணுறோம். அன்னைக்கு ஃபேஸ் பண்ணாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சைனாவில் குளிர் நேரத்தில் இருட்டில் குளத்தில் ஆற்றுல கொண்டு போய் தண்ணி, இந்த குளம் இருக்கும் அதில் போய் ஞானஸ்தானம் கொடுக்கும். இருட்டு நைட்டு 12 மணி 1 மணிக்கு, நைட்டு 12 மணி 1 மணிக்கு அங்கே சைனாவில் உறைஞ்ச பனி உறைஞ்சி விழுமா அப்படி. அப்போ உறைஞ்ச பனியில் ஒருத்தனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. பகலில் கொடுத்தா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நைட் அந்த உறைஞ்ச பனியில் கொண்டு ஞானஸ்தானம் கொடுப்பாரு. நடந்த இந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் வெளியே எழும்பி வந்து சொன்னாங்களாம், ஐயா நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, ஒரு சொட்டு குளிர் கூட எங்களுக்கு தெரியல, நார்மலாக ஒரு தண்ணியில் எடுத்த மாதிரி தான் இருந்தேன்னு சொன்னாங்களா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சித்தம் உங்க மேலே இருக்கிற வரை எந்த சக்தியும் நம்மளை அழிக்க முடியாது. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படி இருந்து தேவனுக்கு உண்மையா இருந்தா எந்த வல்லமையும் தேவ சித்தத்தை இந்த பூமியில முடிக்கிற வரை நம்மளை அழிக்காதுங்க. 3 நாள் ஆனாலும் சரி, 30 நாள் ஆனாலும் சரி. பிரைஸ் தி லார்ட். இது அவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்பினார். சின்ன பிரச்சனை வந்தாலும் முறுமுறுக்காதீங்க. உங்க மேல ஒரு திட்டம் இருக்கு. நீங்க தெய்வத்துக்கு உண்மையா இருந்து அவருடைய சித்தத்துக்கு காத்திருங்க. அவருடைய திட்டம் பெரியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில விஷயங்கள் சொன்னால் கொஞ்சம் பெருமை அடிக்கிற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி காலையில் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அப்படியே ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். 2 பிசாசுகள், ஒன்று பெண்ணாவி, இன்னொன்று ஒரு ஆண், பயங்கரமாக வந்து போராடுது.
நான் சொப்பனத்திலே இருந்தேன், இயேசுவின் நாமத்தில் ஓடு. நான் அந்த பெண்ணாவே அப்படியே ஓடுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆணாவி வருது. அந்த ஆணுக்கு அதுக்கு சரியாக முடியல, தலையில் கொஞ்சம் முடி இருக்குது, அதை வச்சு அது அப்படியே ஆடுது. அப்புறம் அதை ஹல்லேலூயா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எலும்பி நின்று கையை அசைச்சு அப்படிலாம் ஒன்றும் செய்யலை. உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்பொழுது மெதுவாக இயேசுவின் நாமத்தில் பொல்லாதாவி போய் இயேசுவின் நாமத்தில் அது சொப்பனத்தில் ஓடுது. காரணம், தேவ திட்டம் நம்ம மேலே இருக்கும் பொழுது எந்த ஆவியும் நம்மளை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் போட்டு போராடிட்டு கிடக்காதீங்க. நீங்கள் அவருடைய கரத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, தைரியமாக இருங்க. ஹல்லேலூயா. சில பேருக்கு பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், இருட்டை பார்த்து பயம், பிசாசை பார்த்து பயம். ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வனாந்தரத்தில் ஆண்டவர் அவங்களை நடத்தும் போதும் ஒவ்வொரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். என்ன கற்றுக் கொடுப்பார் சொல்லுங்க? ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். ஸோ வனாந்தரத்தில் மூணாவது, முதல்ல சொன்னேன், வனாந்தரத்தில் அவருடைய வார்த்தை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ரெண்டாவது, வனாந்தரத்தில் முறுமுறுக்காதவன் பாக்கியவான். மூணாவது, வனாந்தரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிறவன் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் உங்களை ஒரு பாதையில் நடத்துகிறாரா, அந்த பாதை ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்க, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கு உரியது. அதில் வேற ஒரு அதாவது இப்போ சில பேர்கிட்ட ஜோம் பண்ண சொல்லும், அது அந்த பாஸ்டருக்கு உடம்பு முடியல, நீங்கள் ஜோம் பண்ண ஒன்று, இவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், அது அந்த பாஸ்டர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பார், அதனால தான் அந்த சிஸ்டருக்காக ஜோம் பண்ணுவோம். அந்த சிஸ்டர் சரி கிடையாது, ஒழுங்காக ஆண்டவருக்கு பயம் இல்லை, ஏதோ ஒரு ரகசிய பாவம் இருக்குது, அதனால தான் அவங்களுக்கு என்ன வந்திருக்கு. அவங்களுக்கு வியாதி அது அவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள, நீங்கள் ஏன் அதில் போய் தீர்வை கண்டுபிடிக்க போகிறீங்க? நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. அவங்களுக்கு வியாதி வந்தாலும் சுகப்படுத்தலாம் பதில் யார்கிட்ட இருக்குது? அது யார் செய்யணும்? அது ஆண்டவர். உங்கள் வேலை என்ன? முடிஞ்சால் ஜோம் பண்ணுங்க, இல்லை அமைதியாக இருங்க. நம்ம வேலை ஜெபிக்கிற வேலை, அவங்கள நியாயம் தீர்க்கிற வேலை கிடையாது. அது எதுக்கு வந்தேன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை அவங்கள பரிசுத்தப்படுத்த வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் அவங்கள கொண்டு போது வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? யோபு கிட்ட பிசாசு சவால் விட்ட மாதிரி இந்த பரிசுத்தவானை வச்சு சவால் விட்டுருக்கலாம், அதனால கூட இந்த வியாதி வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? நீங்கள் ஏன் அதில் போய் தீர்வு கண்டுபிடிக்க போகிறீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது யாரு தான்? உங்களுக்கும் ஆண்டவருக்கு உரியதான். நீங்கள் அதுக்கு சொல்யூஷன்லாம் கண்டுபிடிக்காதீங்க. உட்காந்து தேவ சமூகத்தில் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. நம்ம வேலை அது மட்டும்தான். அவருக்கு காத்துருங்க, அவர் சொல்கிறத செஞ்சுட்டு அமைதியாக இருங்க, முறுமுறுக்காதீங்க, வாதாடாதீங்க. ஹல்லேலூயா. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த பிரச்சனை வந்திருந்தா அவங்க அப்படி என்னை பேசியிருக்க, அவங்க இப்படி சொல்லிட்டு போட்டு உங்களை இந்த பாதையில் நடத்துறது யாரு? கர்த்தர் நடத்துறாரு. உங்களுக்கும் கர்த்தருக்கும், நீங்கள் அவர்கிட்ட பதில் சொன்னால் போதுமே. நீங்கள் வேற எந்த மனுஷனுக்கு போய் பதில் சொல்லணும்? மனுஷனை பதில் சொல்லி திருப்திப்படுத்த முடியுமா? ஒருத்தரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. நமக்கு ஒரு பிரச்சனை வருதா, அது யாரு தான் பதில் சொல்லணும்? கர்த்தர்கிட்ட பதில் சொன்னால் போதும். அது நம்மளை பரிசுத்தப்படுத்த வருதா, இல்லை நமக்கு ஒரு சோதனையாக வருதா, இல்லை அடுத்த கட்ட ஒரு ஜெயமாக வருதா, அது கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால வனாந்தரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வர நமக்கு போராட்டம், சோதனை, வனாந்தரம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இது விழுந்து போன ஒரு பூமி. ஹல்லேலூயா. இயேசு 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமியில் ஆளுகை பண்ணுவார். அன்னைக்கு வியாதி இருக்காது, பிரச்சனை இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் இப்போ இயேசு வருக வர என்னதான், எல்லா வனாந்தரம் வியாதி பிரச்சனை எல்லாம் இருக்க தான் செய்யும். ஹல்லேலூயா. இப்போ கடைசியில் என்ன பண்ணார் தெரியுமா? 27ஆம் வசனம் வாசிங்க. 27. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள், அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டதுனால கர்த்தர் இவர்களுக்கு ஒரு ஏளிமை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். ஹல்லேலூயா. கவனிக்க, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். வனாந்திரத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கிறவன் பாக்கியவான், அவரை நோக்கி கூப்பிடுகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீங்கள் வனாந்திரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிறவளா இருந்தால் உங்களுக்கு ஒரு ஏளிமை அவர் வைத்திருக்கிறார். அந்த ஏளிமை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு நீரூற்று இல்லை, அங்கே எத்தனை நீரூற்று? எவ்வளோ நாளும் குடிச்சிக்கலாம்.
தாராளமாய் ஆண்டவர் நம்ம ஆண்டவருக்கு மனசு அப்படின்னா தாராள மனசு. என்ன மனசு சொல்லுங்க? தாராள மனசு. ஹல்லேலூயா. சிலவங்க இந்த சாப்பாடு பரிமாறுவாங்க பாருங்க, அப்படி எடுத்து வைப்பாங்க, நமக்கு பார்க்கும்போதே பயமாக இருக்கும், ஐயோ ஐயோ. ஆனால் அது என்ன? அவங்க மனசு. அது என்னது? அது தாராள மனசு. அப்படி அள்ளி வச்சுருவாங்க நமக்கு முன்னாடி. நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ராஜேந்திரன் ஐயா எங்களுக்கு என்ன தந்தாலும் அப்படி அள்ளி தான் தருவார், எண்ணிலாம் தர மாட்டார், அள்ளி தருவார். அது அவங்க மனசு. ஹல்லேலூயா. தாமஸ் பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவாங்க, யாராவது கஷ்டம்னா இப்போ ஜிப்பாவில் கை விடுவாராம், அப்படியே அள்ளுவாராம், கையில் என்ன வருது அது அவங்களுக்கு அவ்வளோதான். அது எண்ணெல்லாம் கிடையாது, எண்ணிட்டு எத்தனை 2000 ரூபா அதெல்லாம் எண்ண மாட்டார். அது அந்த தாராள நம்ம கத்தருக்கும் அப்படி ஒரு மனசு, தாராள மனசு. கத்தருக்கு என்ன மனசு சொல்லுங்கள்? தாராள மனசு. நம்மளை தாராளமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 12 நீரூற்றுகள் 70 பேரீச்சம்பழங்கள் கொண்டு ஒரு ஏளிமை அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதனால் சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன வனாந்தரங்களை பார்த்து கவலைப்படாதீங்க. ஆமேன். அந்த பாதையில் என்னை நடத்தலை, ஆபிரகாம் நடந்த பாதையில் நடத்தலை, ஆகார் நடந்த பாதையில் நடத்தலை, இதெல்லாம் வேண்டாம். உங்களை ஏளிமின் பாதையில் நடத்துகிறார் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கத்தர் நடத்துகிற பாதை முடிவு ஏளிமா தான் இருக்கும், முடிவு காணானா தான் இருக்கும். கரைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்த பார்ப்போம். ஹல்லேலூயா. ஏங்க, அவர் வனாந்திரத்தில் 3 நாள் தண்ணி இல்லாமல் நடத்தலாங்க, கஷ்டத்தில் போனாலும் பரவாயில்ல, முடிவு எப்படி தான் இருக்கும்? இது சிலருக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசுகிறார். முடிவு எப்படி தான் இருக்கும்? ஏலிமா தான் இருக்கும். ஏன்னா அது யார் நடத்தின பாதை, யார் செலக்ட் பண்ண பாதை? அந்த பாதை, இந்த பாதையெல்லாம் செலக்ட் பண்ணலை, அவர் இந்த பாதையை செலக்ட் பண்ணார். கர்த்தர் நமக்கு தந்த பாதை, நடத்துகிற பாதை முடிவு ஏலிமா, முடிவு காணானா தான் இருக்கும். அதனால் 3 நாள் தண்ணி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லப்பா, 30 நாள் இல்லாமல் பரவாயில்லப்பா, நீர் துதிக்கு பாத்துற. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? கர்த்தரை நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம்.